இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம், இவர்கள் தான் எதிர்க்கிறார்களா. அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில், எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான் கேட்ட போது, அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே. நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன், இந்தி இந்த நாட்டு ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது, இந்தி தான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்தி ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர் கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ, அந்த உயிர் கொள்கை இந்தி ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு நின்ற போது நான் சொன்னது நண்பர்களே, அவருடைய தந்தை பெரியார் சொன்னது, விடுதலை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள், 1000 இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன், சஞ்சீவ ரெட்டி நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன போது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் மத்தியிலே நின்று அவர் சொன்ன பதில், உங்களில் ஒருவர் கேட்கிறார், உங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் என்று. அதற்கு சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார், இவருடைய இந்தி எதிர்ப்பு போராட்டம். நான் பகிரங்கமாக கேட்கிறேன், 1967 வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ்தான் மொழியாகத்தான் பாடமொழியாக இருந்தது. அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு காங்கிரஸ்காரன் காரணமா, அதற்கு பின்னாலே வந்த திராவிட இயக்கங்கள் காரணமா? இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் மட்டும் என்று சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போராடித்தான் சுதந்திரம் வந்தது. சுதந்திரத்துக்காக போராடியவன் தெருவில் இருக்கிறான், சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல, மிரட்டி பார்க்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலை நக்கி பிழைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால், அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை 4 மாதம் கழித்து புரிந்து கொண்டார்.